குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3 முதல் 5 மணிக்கு உட்பட்ட நேரத்தில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. கராகஸ், மெரோன் நகரங்கள் மற்றும் அதை சுற்றிய பகுதிகளில் பூமிக்கடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அடுக்குமாடி கட்டிடங்கள், குடியிருப்புகள் சீட்டுக்கட்டுகள் போல் சரிந்து விழுந்தன. பல்வேறு மாகாணங்களிலும் நிலநடுக்கத்தின் தாக்கம் உணரப்பட்டது. மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சம் புகுந்தனர். ரிக்டர் அளவில் 7.1 மற்றும் 7.5 என அடுத்தடுத்து ஏற்பட்ட இரு மிகப்பெரிய நிலநடுக்கங்களால் மிகப்பெரிய சேதம் விளைந்தது. சற்று நேர இடைவெளிக்குள் அடுத்தடுத்து 4 முதல் 5.5 ரிக்டர் அளவு வரை பல முறை நில அதிர்வு ஏற்பட்டதில் பல கட்டிடங்கள் மண்ணில் புதைந்தன. சாலையில் பிளவுகள் ஏற்பட்டதால் பல இடங்களில் சாலை போக்குவரத்து ஸ்தம்பித்தது. மிகவும் அரிதான இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி 10,000 பேர் முதல் 1,00,000 பேர் வரை பாதிக்கப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. முதற்கட்ட மீட்பு நடவடிக்கையின்படி இதுவரை 164 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆயிரக்கணக்கானோர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் பலி எண்ணிக்கை 500 முதல் 1000 வரை அதிகரிக்கலாம் என அந்நாட்டு ஊடகங்கள் கவலை தெரிவித்துள்ளன. வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். மக்கள் பீதியடைய வேண்டாம். இந்த இக்கட்டான சூழலில் அரசு உடன் நிற்கிறது. மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த சோதனையில் இருந்து மீள்வோம் என்றார். இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் நடவடிக்கையின் போது நிலநடுக்கத்தில் சிக்கியவர்களின் நிலையை எண்ணி அவர்களின் உறவினர்கள், நண்பர்கள் கதறி அழுதனர். இந்த நிலநடுக்கத்தால் கரீபியன் தீவுகளுக்கு முதலில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின் திரும்பப் பெறப்பட்டது. நிலநடுக்கத்தால் நிலை குலைந்துள்ள வெனிசுலாவுக்கு அனைத்து வகையிலும் உதவ அமெரிக்கா தயார் என அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். ஜப்பானின் வடக்கு பகுதியிலும் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.9 பதிவான நிலநடுக்கத்தால் அங்கு பெரிய அளவில் சேதம் ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன.